ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். தாவேகத்தை அவர்கள் இன்றைக்கி டெல்லி போயிருக்காரு. ஒன்றும் இல்லை, கரூரில் நடந்த ஸ்டாம்பிட் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட மரணத்தை பேசுகிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது சில பேர் அவர் கூட்டணி பேச போயிருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சிபிஐ என்கொயரிக்காக போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்துருக்காங்க. அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரில. ஸோ அதையும் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு அவர் திமுக வட்டாரம் சொல்லுது. ஸோ இவர் திருச்சியில் அல்லது பெரம்பூர் தொகுதியில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கான். விஜய் அவருக்கு ஒரு உத்தேசப்பட்டு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ திமுகவோட கூட்டணி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாகிட்டு இருக்குது. ஆனால் அதிமுக சைடில் தொகுதி பங்கீடு இன்னும் போயிட்டே தான் இருக்குது. விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடுன்றனா, விஜய் அவர்களுடைய கூட்டணிக்காரங்க எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி பேச்சு போயிட்டுருக்குது. ஏன்னா அதுதான் உண்மை. அரசியலில் ஒரு விஷயம் இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகிறது சிபிஐயில் என்கொயரிக்காரனா பாஜகவோட கூட்டணி வந்துருன்னு இருக்கான்னு நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா இருக்கிற நிலமை அதிமுகவோட எந்த பலமான கட்சின்னு பார்த்தோன்னா பாஜகவை நம்ம பலம்னு சொல்லவும் முடியாது, பாமக. ஸோ இவங்க நம்பி அதிமுக இறங்குமான்றது தெரியல. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டுக்கு பிரிக்க ஓட்டு அதிமுக டேமேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்களுக்கு சேர்த்தா நம்ம வெற்றி வாய்ப்பு எளிதுன்ட்டு ஒரு பேச்சு போகிறதுனால விஜய் எப்படியாச்சும் நம்ம கூட்டணியை சேர்க்கணும்னு ஒரு பக்கம், எலெக்ஷனே பார்க்காத ஒரு கட்சிக்கு எப்படி டெப்டி சிஎம் 60 சீட்டும் கொடுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு அதிமுக இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ என்ன போயிட்டுன்னு தெரியல. விஜய் அவர்களின் டெல்லி பயணம் பாஜகவுடன் கூட்டணி பேசுவதற்குன்ட்டு ஒரு சாராக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் சிபிஐ என்கொயரிக்கு தான் போவார். அவர் வழக்கினை நேரடியாக சந்திப்பார். பாஜக ஒரு காலம் கூட்டணி போக மாட்டார். பாஜக கூட்டணி செயலர் கட்சி அழிந்தரிச்சாமல் அவர் மாவட்ட செயலர்களை சில பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, விஜய் அவர்கள் எந்த பக்கம் போகணும்னு தெரியல. 2014 தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் தான் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு பெரிய வந்த மாதிரி திமுக பக்கம் வந்திருக்கும். ஆனால் அவர் கூட்டணி மக்கள் கூட்டணி உருவாய் அதில் போயிட்டார். ஸோ அந்த தவிர விஜய் செய்ய மாட்டார், அதிமுக கூட்டணி தான் வருவார்னு தாவேகா கட்சியில் சில மாவட்ட செயலர்களை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லியின் சென்ற விஜயின் பயணம் எப்படின்னு தெரியல. ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் ஆந்திராவுடைய ஃபார்முலாவை தமிழ்நாட்டை இது பண்ண பார்க்குறாங்க. சந்திரபாபு நாயுடுவோட நம்ம பவன் கல்யாணம் சேர்த்து அவர் டெப்டி சிஎம்மாகவும் நம்ம சந்திரபாபு நாயுடு சிஎம் பாஜக ஆக்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் ஆந்திரா மாதிரி ஒரு மூமெண்ட்டை பாஜக பண்ண பார்க்குறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அதையும் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எது நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.